எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறீங்க. அப்படி என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் எது என்ன சொல்கிறான்னு தெரியுதா? நல்லா கேட்கல. ஓ, இங்கே முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, அவங்க சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. என்ன சந்தோஷம்னு கேட்டால் அந்த சிரிப்பிலே சந்தோஷமாக காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷத்தை வெளியே சொல்கிறீங்க. தீபாவளி என்னைக்கு? சண்டே ஈவினிங்கா, மண்டே மார்னிங்கா? மண்டே மார்னிங் சொல்கிறது சரியா, சண்டே ஈவினிங் சொல்கிறது சரியா? சண்டே ஈவினிங் இருக்கிற சந்தோஷம் மண்டே மார்னிங் இருக்குமா? ஏன்னா நாளைக்கு தீபாவளி அப்படின்னு சண்டே ஈவினிங் அப்படியே நினச்சி அப்படியே சந்தோஷத்தில் இருப்ப. ஏன்னா அன்றைக்கி லேட்டாக ஒரு 11 மணி 12 மணிக்கு தூங்குவேன். அந்த சந்தோஷத்தில் காலையில் வெள்ளனை எழுந்திரிச்ச உடனே, சீக்கிரம் எழுந்திரிச்ச உடனே அப்பா அம்மா எடுத்து வச்ச இந்த புது ட்ரெஸ் இப்போமே எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பியே. எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸை, பெட்டியில் இருந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்களா இல்லையா? அவன் அப்படி வச்சுருது, நான் தீபாவளி அன்றைக்கி உனக்கு போட்டுக்கிறேன் வெய்ய அப்படின்னு. அதை பார்த்து சந்தோஷம். என்ன சரி, தீபாவளி அப்போ அந்த பட்டாசுகள் வெடிக்கிறத நினச்சி சந்தோஷம். அதை காட்டிலையும் நாக்கில் அப்படியே அந்த லட்டு ஊறுற சந்தோஷம், அதிரசம் சந்தோஷம், அதெல்லாமே அதை நினச்சி ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? இத்தனை சந்தோஷம் உன் கற்பனையில் இருக்குது. இப்போ அந்த அருமையான தீபாவளி அந்த நாள் உன்னுடைய மனசில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தோடு இருக்குது. சரி, அந்த தீபாவளி நல்ல முறையில் கொண்டாடுங்கள். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, முக்கியமாக தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்? பாதுகாப்புனா என்ன? அந்த பட்டாசு வெடிக்கிறதுல பக்கத்தில் பெரியவங்களை வச்சுக்கிட்டு, ஏன்னா வாளியில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தீபாவளியை பாதுகாப்பாக பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடணும். கையில் நான் வெடி போடுறேன்னு சொல்லிவிட்டு கையில் போட்டு வெடித்து கையில் காயமான பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் செய்யக்கூடாது. வீரதீர செயலெல்லாம் செய்யக்கூடாது. அந்த பூ மத்தாப்புன்னு ஒன்று வைப்பாங்க, குமிழ் மாதிரி இருக்கும், கூம்பு மாதிரி இருக்கும். அதை நேராக குனிஞ்சிக்கிட்டு வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி எட்ட வச்சு பண்ணணும். முடியலன்னா பெரியவங்க வைக்கிறத பார்த்துட்டு நீ பார்த்து சந்தோஷப்படணும். நான் தான் போய் வைக்கிறேன்னு சொல்லி அதில் போய் ரொம்ப மாட்டிக்கிறக்கூடாது. அதே மாதிரி பெரிய பெரிய வெடிகள் இருந்தால் கூட பெரியவங்களை வைக்க சொல்லிவிட்டு நீ வேடிக்கை இருந்து பாரு. அதே மாதிரி ராக்கெட்டு நான் தான் வைப்பேன்னு சொல்லி வச்சுட்டு அந்த திரி சர்ன்னு போப்போ ஓடி வந்து விழுந்துடக்கூடாது. இப்படிலாம் நடக்காமல் இருக்கணும்னா நீ ரொம்ப பாதுகாப்பாக அந்த தீபாவளியை கொண்டாடிட்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா?